வணக்கம். வீதியில் வன்முறை செய்கிறாங்க, கூலிப்படைகளை வைத்து ஏவி விடுறாங்க. யூடியூப்பில் பேசுகிறவங்கள, சில பேச்சாளர்களை தங்கள் தலைவரை பேசினார், உண்மையை சொல்லுகிறார் என்பதற்காக தாக்குகிறார்கள். பதிலுக்கு யூடியூபர் பேசியவரும் தாக்குகிறார். இதனால் என்னாகும் என்றால், அவர் ஜாதிக்காரங்க, இவங்க ஜாதிக்காரங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறவங்க அரசாங்கத்தை தான் குறை சொல்லுவாங்க. காரணம், சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று சொல்வார்கள். ஆகையால் காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தங்கள் கூட்டணியில் இருப்பவர்களை, கட்சி தலைவர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அவர்களின் தொண்டர்களை சீண்டாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்தில் அமைதி இருக்கும். இல்லையென்றால் அமைதி குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வரேன்.